வெல்கம் டு பிரபு மேஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 18/2023 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2023 வாயிலாக தமிழ்நாடு பொது சுகாதார சார்நிலை பணியில் அடங்கிய மக்கள் திரள் பேட்டியாளர் மற்றும் தமிழ்நாடு சார்நிலை பணியில் அடங்கிய சமூக இயல் வல்லுநர் பதவிக்கான காலிப்பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் அதனுடைய சரிபார்ப்புக்கு பின்னர் ஒரு சில சான்றிதழ்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரால் முழுமையாக நிரப்பப்படாமல் சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் 21/3/2024 அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்குள்ள இரவு 11:59 மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த தகவல் அந்த விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் மற்றும் குறிப்பாணை இதனால் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் த்ரூ எஸ்எம்எஸ் வாயிலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் அந்த விண்ணப்பதாரர்கள் அனைவரும் குறிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு முறை பதிவின் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு தவறும் பட்சத்தில் அத்தகைய விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பம் முழுமையாக நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்திருக்கு. இந்த ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொது சுகாதார சார்நிலை பணியில் அடங்கிய மக்கள் திரள் பேட்டியாளர் மற்றும் சார்நிலை பணியில் அடங்கிய சமூக இயல் வல்லுநர் இந்த பதவிக்கு யார் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்களோ ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கான மெயிலையும் உங்களுக்கான மெசேஜையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரோட கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னொரு சான்ஸ் அந்த அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 21/3/2024 நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்